ஹலோ மக்களே, 3 பொருட்களை வச்சுக்கொண்டு எப்படி மொறு கட்லெட் வந்து செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஒரு முட்டை கரெக்டுமே எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா அவிஞ்சு வந்த பிறகு மசிச்சு நாங்கள் வந்து அதுக்குள்ளே சூப் கட்டி டேஸ்ட்டுக்கு அதே மாதிரி உப்புமே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இங்கால வந்து தாளிசத்துக்கு வந்து வெங்காயம் கறிவேப்பிலை அதே மாதிரி கொஞ்சமாக கடுகுமே வந்து எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எல்லா வடிவாக தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி அந்த கறிவேப்பிலை வந்து நாங்கள் அந்த தாளிச்சதையும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து உரைப்புக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து இப்போ நல்ல வடிவாக வந்து மசிச்சு எடுக்க வேணும். நல்லபடியாக மசிச்சு எடுத்த பிறகு பாருங்கள், நான் வந்து வட்ட வடிவில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ உருண்டையை வந்து நாங்கள் பிடிச்சு வச்ச பிறகு இதுக்கு தேவையான வந்து மாக்கலவை வந்து நாங்கள் ரெடி பண்ண வேணும். நான் வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மா அதே மாதிரி போண்டா பஜ்ஜி மா வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல வடிவாக வந்து கட்டி இல்லாமல் குழச்செடுக்க வேணும். நாங்கள் கையால் வந்து நாங்கள் அதை கட்டி இல்லாமல் நல்லபடியாக பதத்துக்கு குழச்சி எடுத்துடலாம். ஓகே, பாருங்கள், குழச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்தில் வந்த பிறகு நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கக்கூடிய அந்த கட்லெட்டை வந்து இதில் துவச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமுமே வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமுமே வந்து சேர்கிற மாதிரி இதை வந்து இந்த கலவைக்குள்ளே வந்து துவச்சி எடுத்துடலாம். ஓகே, எல்லாமே வந்து ரெடி பண்ண பிறகு ரஸ்க் தூளுக்குள்ளே வந்து நாங்கள் இதை வந்து துவச்சி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், ரஸ்க் தூள் வந்து எல்லா இடமுமே வந்து படுற மாதிரி நல்ல வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெயும் வந்து கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் வந்து கொதித்து வந்துட்டு ஓகே, இனி கட்லெட்டை வந்து நாங்கள் போட்டு எடுத்து பாருங்கள் எப்படி பதத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி மொறு கட்லெட் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடும். நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பை.